நமச்சிவாய வாழ்க. அவனருளாலே அவன்தாள் வணங்கி. சன் ஆன்மீக தகவல் மூலமாக இன்றைக்கி நம்ம எதை சிறிய செய்தி எது சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போய் கோயிலில் தீபம் வாங்குகிறோம் அல்லது அர்ச்சனை சீட்டு வாங்குகிறோம். இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன பணம் ஆகத்தான் செய்யும். அப்போ அதுக்காக நம்ம சலிப்படையக்கூடாது. ஒரு தீபம் 10 ரூபாய்க்கு விற்கிறது அன்றைக்கி பார்த்தா 20 ரூபாய்க்கு கூட விற்கலாம். அதுக்காக சலுப்பு அடையக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, கோயிலில் போய் நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயிலுடைய அந்த தெய்வத்தினுடைய நாமாவை சொல்லிக்கொண்டே போகலாம். அங்கே போய் இந்த வேறு நியாயம் பேசுறது, பெரும்பாலும் பெண்கள் பார்த்திங்கன்னா வேறு நியாயங்கள் தான் அதிகமாக பேசுகிறாங்க. ஆண்களுக்கும் அதுக்கு சாய்த்தவர்கள் இல்லை, அவங்களும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. இது ஒரு விஷயம். அப்புறம் ரெண்டாவது, கூட்ட நெரிச்சலில் நீ முன்ன போ, நீ கம்முனு, நீ அமைதியாக இரு அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு முன்னே இருக்கிறவங்க பேசினா பேசிட்டு போகிறாங்க. நாம் தெய்வத்தினுடைய நாமாவை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பேர் 2000 பேர் கூடுகிற கூட்டங்களில் கண்டிப்பாக சித்தர்களோ ஞானிகளோ முனிவர்களோ யாராவது ஒருவர் கண்டிப்பாக வருவாங்க. இது நிதர்சனமான ஒன்று, புரிஞ்சுங்க. இப்போ திருச்செந்தூரில் அவ்வளோ கூட்டம் வருது, அண்ணாமலையார் கோயிலில் அவ்வளோ கூட்டம் வருது, திருப்பதியில் கூட்டம் வருது. இந்த மாதிரி கூட்டம் மிகுந்த கோயில்கள் எல்லாமே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனிதர்களோட மனிதர்களாக சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் இவர்கள் யாராவது ஒருவர் கண்டிப்பாக வருவாங்க. உங்களுக்கு அன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். அதாவது அவருடைய நிழல் படுவதற்கோ அவருடைய மூச்சு காற்றை சுவாசிப்பதற்கோ உண்டான வாய்ப்புகள் கிடைக்கலாம். அந்த நேரம் பார்த்து நீங்கள் உன்னால் இருக்கிறீங்க அடே ஒதுங்கு, அது ஏதோ ஒரு ஆபாசமான வார்த்தைகள் ஏதோ ஒரு வார்த்தைகள் நம்ம பேசும் பொழுது இவர்களே நம்ம விட்டு தள்ளி போயிடுவாங்க. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் அன்று கிடைக்காமல் போயிடும். கவனமாக கேளுங்க. அதனால் கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு போயிட்டு வெளியே வர வரைக்கும் அந்த தெய்வத்தினுடைய நாமாவை தவிர வேறு எதையும் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் பேசக்கூடாது. வேறு தெய்வத்தினுடைய நாமாவையும் சொல்லலாம், தப்பு இல்லை. இருந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகளை முழுவதும் ஒத்தி வைப்பது நல்லது. இந்த மாதிரி நடந்துக்குங்க. அடுத்தபடியாக, இப்போ கோயிலில் தீர்த்தம் வாங்குகிறோம், புரிஞ்சுங்க, நல்லா கவனமாக கேளுங்க. கோயிலில் தீர்த்தம் வாங்குகிறோம். கோயிலில் தீர்த்தத்தை இப்படி வாங்கி இதில் 2 வகை இருக்குது. ஒன்று, குடித்தா முழுசுமே குடிச்சிடணும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்கி கொஞ்சம் குளிச்சுட்டு மீதியை தலையில் தேய்ச்சிடுறாங்க. அப்போ தலையில் தேய்க்கும்போது நம்மளுடைய உடம்புல சிவன் குடியிருப்பது நம்மளுடைய உச்சந்தலையில் தான் இருக்கிறார். ஒவ்வொருவருடைய உடம்புலையும் அண்டத்தில் இல்லாதது பிண்டத்தில் இல்லை. ஒவ்வொருவருடைய தலையிலையுமே உச்சந்தலையில் தான் சிவன் இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது நாம் தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு மீதி அங்கே தேய்க்கும்போது அது என்னாகும், அது எச்சில் பட்ட தண்ணியாக மாறிடும். அல்லது தலைக்கு தேய்க்கணும்னா முழுசுமே தலையில் தேய்ச்சிக்கலாம். தலையில் தேய்ச்சிட்டு நம்ம ஈர கையை துணியில் துடைச்சிக்கலாம், அல்லது அடுத்தவங்களுடைய துணியில் கூட துடைச்சிடணும் வைங்க. அதுதான் பெரும்பாலும் நடக்குது. இருந்தாலும் கூட இந்த தீபம் தீர்த்தத்தை அந்த மாதிரி தான் பயன்படுத்தணும். இறைவனுடைய திருநாமாவை சொல்லிக்கொண்டே இருங்கள். நமச்சிவாய வாழ்க. அவனருளாலே அவன்தாள் வணங்கி.